வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என் அப்பா என்னைக்கு என்னை ஏத்துக்கிறாரோ அன்னைக்குதான் புடவையும் சுடிதார் போடணும்ன்ற ஒரு வைராகியத்துல நான் இருந்தேன். அப்ப சீனோண்ணா படத்துல முதல்ல புடவை கட்டுறேன். இப்போ எல்லாரும் டூரிஸ்ட் ஏரியாவில் 9 பொட்டை அலின்னு கத்திட்டு இருந்தாங்க. டேய் அவன் என் தங்கச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கட்டை எடுத்து விரட்டிட்டு அப்புறம் என்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணாரு நெத்தியில. முதல்ல கட்டி பிடிச்சிட்டு வந்து சேதோன்னா கன்சியூவா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணா நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆமா, நிஜ லைஃப்ல எனக்கு அதெல்லாம் அமையா கிடையாது. நிலுமா நிலுமான்னு சவுண்ட் கேட்டுச்சு. தர்மதுரை நீங்க தானே பண்ணீங்க. ஆமாண்ணா அப்படின்னா சூப்பரா இருந்ததுமா, எனக்கு நிஜமாவே நீங்க தானு சொல்லி நான் குதிச்சேன். என்ன அப்படின்னாரு, நான் உண்மையா நம்புறேன் நான் கிளி பார்த்தேன். ஏன்னாரு போன உடனே முருகதாஸ் சார் கூப்பிட்டாங்க. வாய்ப்பு சொல்லுங்க தளபதி சொன்னாங்க, நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன், நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. இப்போ ரஜினி சார் வருவாரு. சார் வந்தாங்க, வா வா அப்படின்னாரு. ஏன்னா நான் அவரோட லிங்கா ஒர்க் பண்ணியிருக்கேன், காலால ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு டச்சப்பா ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் எங்களுடைய நடிக ஆரம்பிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படியே அந்த மூமெண்ட் என்னால மறக்கவே முடியாது. இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு. வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட்னு ஒரு விஷயம் வரும்போது நிறைய இடத்துல ரொம்ப காயப்படுறோம். உனக்கு இவ்வளவு போதும் தான் அப்படிம்பாங்க. அந்த ஒரு விஷயம்தான். ஆதல் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஜீவா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். டோட்டல் எவ்வளவு மூவிஸ் பண்ணிருக்கீங்க மேடம்? 25 மூவிஸ் முடிச்சிருக்கேன். 25. ஆமா. 25th மூவி என்ன மாதிரி மூவி மேடம்? எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா ஒரு திருநங்கை வந்தாங்க போனாங்கன்னு இல்லாம எல்லாமே ஒரு கேரக்டரா தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு முக்கியத்துவம் திருநங்கைன்னா சும்மா எதோச்சியா பண்ணாம எனக்குன்னே எழுதி எனக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு இதுவா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விதத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா. இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா 25 மூவி பண்ணியிருந்தாலும் நீங்க கடந்து வந்த பாதைகளை நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கஷ்டங்களை விட்டுலாம். நம்ம ஹாப்பியான தருணங்களை மட்டுமே நான் எப்பவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா கஷ்டத்தை சொல்லுங்க, அழுதுறீங்களா அழுதுருங்க அப்படிம்பாங்க. நான் ஏன் அழணும், நான் அப்போ இதை விட ரொம்ப இருந்தேன், அப்பவே நான் அழுவல, இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ நான் எப்பவுமே பாசிட்டிவிட்டி எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எல்லாருக்குமே நம்ம சோகத்தை சொல்லி டவுன் பண்றதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. அதனாலேயே நான் நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறதும் இல்லை. ஏன்னா ரீசெண்டா எனக்கு வந்த இன்டர்வியூ எல்லாமே உங்களை எவ்வளவு பேர் செக்ஸ் டார்ச்சர் பண்ணாங்க, எவ்வளவு பேர் செக்ஸ் அபியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்தது. அந்த மாதிரி நான் இன்டர்வியூ கொடுத்து அதுல ஒன்றும் நம்ம வைரல் ஆகணும்னு நம்ம ஒர்க்கு காமிச்சு நம்ம ஒர்க்கு மூலமா வர்ற ஒரு அந்த ஒரு இதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கஷ்டம் இருந்ததுதான். இப்போ என்ன சொல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முதல் படம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. அது வேணா சொல்லலாம். என்னன்னா ஒரு டிரான்ஸா இருக்கீங்க, உங்களை எப்படி அண்ணனா காட்டவா இல்ல அம்மாவா காட்ட முடியுமா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களே எனக்கு இந்த மாதிரி ரோல் நீ பண்ணலாம் எனக்கு சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு ஆண்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் கடந்து வந்த அந்த பாதைகளுக்கு ஒரு அடியும் ஒரு ஆண் காரணமா இருந்திருக்காங்க. எவ்வளவோ கஷ்டம் இருந்திருக்கு. ஆனா அந்த ஆண்கள் எல்லாம் என்ன ஒரு படிக்கட்டா நினைச்சு ஏறி மிதிச்சு போ மச்சான் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்துல நிறைய ஆண்கள் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹரிபிரகாஷ்னு ஒரு தம்பி இருக்கான். அவன்லாம் முதல்ல என்ன ஷார்ட் பிலிம் எனக்கு நடிக்க வச்சான் தம்பி. அவரு ஒரு எக்ஸலன்ட் ஸ்டோரி. அது மாதவன் சாரே பார்த்துட்டு, அப்ப எனக்கு மாதவன் சாருக்கும் எனக்கும் பெரிய கனெக்டிங் கிடையாது. ஆனா அவர் பார்த்துட்டு கூகுள்ல ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் அண்ணா அதை பார்த்துட்டு ட்விட்டர்ல ஷேர் பண்ணாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம், காயத்ரி இருக்காங்க இல்லையா, நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் காயத்ரி, அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு இது பண்ணாங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அண்ட் சின்ன ராமசாமி அண்ணா அவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக என் நண்பன் ஷெரீப் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் டச்சப்பா ட்ரௌசர் போட்டு தான் டச்சப் வேலைக்கு வந்தேன். அந்த டைம்லேருந்து எனக்கு அவன் ஃப்ரெண்டு. அப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னா, ஒரு படம் பண்ண போறேன் மச்சான், ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன், நீதான் மச்சான் பண்ணுவேன், நான் டைரக்டர் ஆனோன்னு நீதான் மச்சான் பண்ணுவேன்னு சொன்னான். அவன் டைரக்டர் ஆயிட்டான். தேடி பிடிச்சி என்னை கூட்டிட்டு வந்து இந்த ரோல் நீதான் பண்ணணும்னு சொல்லி ரணம்ல ஒரு முக்கியமான ரோல் தான் பண்ணியிருந்தேன். பண்ணேன். இனி வரைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு நண்பனா எல்லா இடத்துலயும் என் ஃப்ரெண்டு ஜீவா அப்படின்னு சொல்லி
தோல்ல கை போடுவான். இன்னைக்கும் எல்லா இடத்துலையும் என்னை வாடா போடான்னு தான் கூப்பிடுவான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ ஒரு நாள் கேட்டான், மச்சான் உன்னை வாடா போடானே கூப்பிடுவா இல்லைன்னா எப்படி? டேய் நீ எனக்கு அப்போலேருந்து பார்க்குறடா, என்னை வந்து கிண்டலாவோ இதுவோ தெரியாது, நீ திடீர்னு வாமா போமான்னு சொன்னாதான்டா எனக்கு வருத்தமா இருக்கும், நீ அப்படியே கூப்பிடுறா அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்ட டைம்ல என் கூட இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கும் என்னை அப்படிதான் கூப்பிடும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கும். நிறைய நாள் சாப்பாடு இல்லாம இருந்திருக்கேன், நிறைய நாள் வந்து தூங்குறதுக்கு இடம் இல்லாம இருந்திருக்கேன், நிறைய நடந்திருக்கு. என் கதையெல்லாம் எழுதணும்னு நினைச்சா அந்த பேனாவே வந்து இறுகி போயிடும் மையெல்லாம், அந்த அளவுக்கு நிறைய ரணங்கள் இருக்கு. ஸோ அது வேண்டாம், சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். அம்மா அப்பா என்னை ஏத்துக்காம இருந்தாங்க ஒரு 10 years. இப்ப அம்மா அப்பா என் கூட தான் இருக்காங்க. ஏத்துக்காம இருந்த டைம்லயும் நான் தான் அம்மா அப்பாவுக்கு சர்வே பண்றதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்ப எல்லாம் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. சூப்பர் மேடம். சீனு ராமசாமி சார் பத்தி சொல்லுங்க. அவரோட படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அடையாளமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, மெயின் ரோலாவே. அந்த இன்சிடென்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? கண்டிப்பா. ஏன்னா எனக்கு முதல்ல அப்படி சொல்லும்போது சும்மா எல்லா படத்துலையும் போல சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா உண்மையிலேயே என் மேல அக்கறை எடுத்து எனக்கு வந்து ஒரு கதாபாத்திரம் இது பண்ணாங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்ல முதல்ல புடவை கட்டுறது அங்கதான். அதுக்கு முன்னாடி நான் புடவை கட்டினதில்லை. என் அப்பா என்னைக்கு என்னை ஏத்துக்கிறாரோ அன்னைக்குதான் புடவையும் சுடிதார் போடணுன்ற ஒரு வைராகியத்துல நான் இருந்தேன். எங்க அப்பாவை நான் ஏத்துக்க வைக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுதான் இருந்தேன். அப்ப சீனோண்ணா படத்துல முதல்ல புடவை கட்டுறேன். அப்ப எல்லாரும் டூரிஸ்ட் ஏரியாவில் 9 பொட்டை அலின்னு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பதட்டம், ரொம்ப அழுக வந்துருச்சு, பதட்டம். அப்போ சீனோண்ணாவும் சேதோண்ணாவும் வந்துதான், டேய் அவன் என் தங்கச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கட்டையை எடுத்து விரட்டிட்டு அப்புறம் என்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணாரு நெத்தியில. முதல்ல கட்டி பிடிச்சது வந்து சேதோண்ணா. ஆமா, எனக்கு கிஸ் பண்ணதும் எங்க அம்மாவுக்கு அப்புறம் அவர் தான் நெத்தியில கிஸ் பண்ணுவார். எவ்ரிடே வந்த உடனே என்னை ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்துட்டு, தங்கச்சி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு எவ்ரிடே சொல்லுவார். இன்னைக்கும் இப்ப கூட சூர்யா அவரோட பையன் ஹீரோவா பண்ணாங்க, அந்த ஈவெண்ட் நடந்தது, கூப்பிட்டுருந்தாங்க. அவ்வளோ கிரௌடு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிக் பாஸ் ஷூட்டிங் அவர் போகணும். கிரௌடை பார்த்தோடனே நான் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, என் தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு வரேன், ஷூட் போகணும், சரிங்கண்ணா அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தது. சீனு அண்ணாவும் எனக்காக ஒவ்வொரு படத்துலயும், அவர் பண்ற படத்துல எனக்காக ஒரு கதாபாத்திரம் பாப்பாரு. இடிமுழக்கமும் மாமனிதன்லயும் இதுக்கான ஸ்பேஸ் இல்லம்மா அப்படின்னாரு. இப்போ கோழிப்பண்ணை செல்லத்துறை பண்ணும்போது ஒரு சாங்கே உனக்காக எழுதுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பண்ணாங்க, அந்த சாங்கும் பண்ணோம். ஒரு திருநங்கைகளுக்கான ஒரு தீம் பாடலா அது இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருமே எனக்கு கடவுள் தான் நினைப்பேன், நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட லைஃப்ல கடவுள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நேர்ல வருவாங்க மனித ரூபத்துல. எனக்கு அவர் மூலமா காட்சி கொடுத்து இருட்டுல இருந்து என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்து இங்க உட்காந்து பேசுற அளவுக்கு இருக்கேன்னா அந்த முதல் படிக்கட்டு எனக்கு அவர் கொடுத்து. கண்டிப்பா கண்டிப்பா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மேடம். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? இப்போ வந்து ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் அவங்களுடைய மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு நயன்தாரா மேம் கூட பண்ணிருக்கேன். விஜய் சேதுபதி சன் இருக்காங்க இல்லையா, அவரோட வெப் சீரிஸ் நடுசெண்டர்னு ஒண்ணு முடிச்சிருக்கேன். அண்ட் KPY பாலா ஹீரோவா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காப்ல, அவரோட ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் அப்கமிங் இப்போ ஒரு கரண்ட்ல ஒரு 3 படம் சைன் பண்ணிருக்கேன். அது 17-18 தான் ஷூட்டு. அண்ட் ஜெயம் ரவி சாரோட. இவ்வளவு ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல, இந்த ரோல் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பட் அது ஃபியூச்சர்ல பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிற மாதிரி ரோல்ஸ் எது மேடம்? ஒரு கன்சீவா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணா நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆமா, நிஜ லைஃப்ல எனக்கு அதெல்லாம் வந்து அமையா கிடையாது. பட் அது வருத்தமா சொல்லல, சந்தோஷமா சொல்றேன். எனக்கு நான் எல்லா படத்துலயுமே யார்ட்டையாவது கேட்பேன். தெரி படத்துல ஒரு சீன் இருக்கும் இல்லையா, வளைகாப்பு சீனுக்கு போவாங்க. அப்ப நான் அதுல சூர்யான்னு சொல்லிட்டு கோடைரக்டர் இருக்காரு. அப்ப நான் சொன்னாங்க இந்த மாதிரி போயிட்டு இருந்தது டாங்ஸ். அப்ப நான் சொன்னேன், அந்த ரோல் எனக்கு தெரியுங்களா, கன்சீவா இருக்கிற பொண்ணு ரோல் நான் பண்றேன் அப்படின்னா, காசு கூட வேணாயா அப்படின்னா சொன்னேன். இல்லம்மா ஒரு பொண்ணுதாம்மா பண்ணும், என்ன ஒரு பொண்ணா நினைச்சு வைங்க, ஒரு அம்மாவா காமிங்க, ஒரு அக்காவா காமிங்க அப்படின்னு சொல்லுவேன்னா, வாய்ப்பு வரும்போது பண்ணலாம் அப்படின்னாங்க. அதை தாண்டி அம்மாவா அக்காவா நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆமா, ஏன்னா என்னுடைய பிரதர்ஸ் யாருமே என்ன அக்கான்னு கூப்பிட்டது இல்லை, சிஸ்டர்னு கூப்பிட்டது இல்லை. ஆனா இந்த ஊர்ல நிறைய தம்பிங்க இருக்காங்க, கூட பிறந்தவங்க கூட 2வது தான், இங்க இருக்கிறவங்க தான் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டு என்னைய வந்து ஒரு ஜீவாக்கா அப்படிதான் என்ன கூப்பிடுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா மூவிஸ்மே வந்து பாசிட்டிவ் ரோல்ஸாவே பண்ணிட்டு இருக்கீங்க, நெகட்டிவ் ரோல்ஸ் எதிர்பார்க்கலாமா? நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்கேன். அதான் கையும் களவும் வந்து நெகட்டிவாவும் இருக்கும்,
பாசிட்டிவாகவும் இருக்கும். ஐயோ அந்த பொம்பளை பாவண்டா, ஏன்டா அப்படி அவளை படுத்துறீங்கன்ற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து உச்சம் வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நான் நெகட்டிவும் பண்ணியிருக்கேன். ஓகே, நெகட்டிவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ராவான நெகட்டிவ் எதிர்பார்க்கலாம். பாசிட்டிவே இல்லாம ஒரு ஃபுல் ராவான நெகட்டிவ் எதிர்பார்க்கலாம். எனக்கு நெகட்டிவ் தான் பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு நெகட்டிவ்னா ஈஸியா அடிச்சிடுவேன் நான். பாசிட்டிவானா நம்ம நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நினைச்சு லைஃப்ல நடந்தது அதெல்லாம் நினைச்சுதான் அந்த ஃபீலிங்ஸ் கொண்டு வருவேன். நெகட்டிவ்ன்றது அப்படியே ராவாவே வந்துருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். படங்களை ஷேர் பண்ண போக வேற ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இதனால என் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்கு, பட் இப்படி சேஞ்ச் ஆகி வந்தது காரணம் எதுவுமே இருக்கு? லைஃப்ல எல்லா நாளுமே ஒரு சேஞ்ச் ஓவர் தான். நான் சந்திக்கிற எல்லா மனுஷங்களுமே எனக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துட்டே இருந்தாங்க. முக்கியமா முருகதாஸ் சார் தளபதி அவங்கள நான் பார்த்த நாள் வந்து ரொம்ப மறக்க முடியாத நாள். எப்படின்னா நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சான்ஸ் கிடைக்கல. திரும்ப சர்க்கார் படத்துல நான் டச்சப் போறேன். அதுக்கு முன்னாடி நான் தளபதி அவங்கள வந்து மீட் பண்ணது பைரவா படத்துல, தர்மதுரை ரிலீஸ் ஆன டைம்ல மறுபடியும் டச்சப் போயிட்டு இருக்கேன். அப்போ நான் விஜய் சார் தங்கிக்கிற அதே ஹோட்டல்ல தான் எங்க ஆர்டிஸ்டுக்கு ரூம் போட்டுனாங்க. நான் அவங்களோட தான் தங்கியிருந்தேன். அவங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எப்போ டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னு கேட்க வந்தேன் மேனேஜர்கிட்ட. உள்ள சிக்னல் கிடைக்கல, வெளியில நின்று ஹாலில் பேசிட்டு இருக்கேன். அந்த இதுல திடீர்னு யாரோ ஏமா நில்லுமான்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. யாருன்னு சுற்றி பார்த்தா யாரும் காணோம். அப்போ டேனியல் பாலாஜி அண்ணா, சதீஷ் அண்ணா, ஸ்ரீமான் சார், ஏய் யார் கூப்பிட்றான்னு திரும்பி பாருமா அப்படின்னாங்க. யாருங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு உருவம் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. பார்த்தா தளபதி இவங்க. பார்த்தேன் ஷூட்டிங்ல பார்த்தேன். அங்கே பேசுற டைம் இல்லை, இங்கே வந்து பேசினேன். அவரே கூப்பிட்டு வாங்க தர்மதுரை நீங்க தானே பண்ணீங்கன்னாரு. ஆமாண்ணா அப்படின்னா. சூப்பரா இருந்ததுமா அப்படின்னாரு. ஐயோ எனக்கு நிஜமாவே நீங்க தானான்னு சொல்லி நான் குதிச்சேன். பாராட்டுறதுல விஜய் சார் சொல்றது என்ன அப்படின்னாரு. நான் உண்மையா நம்புறேன் நான் கிளி பார்த்தேன். ஏனினாரு. அப்புறம் போட்டோ கிடைக்குமான்னு வா அப்படின்னாரு. அப்புறம் என்கிட்ட போன் கிடையாது, 1100 நோக்கியா தான் வச்சிருக்கேன். அப்போ சதீஷ் அண்ணாவோட மொபைல்ல போட்டோ எடுத்து என் ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல அனுப்ப சொல்லி அந்த போட்டோவை நான் சேவ் பண்ணேன். ஸோ அது மறக்கவே முடியாது. அங்கே கட் பண்ணானா நான் சர்க்காரில் மறுபடியும் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்த டைம். அப்போது நான் விஜய் சாரோட அம்மா ரோல் கல்யாணி நடராஜன் அவங்களுக்கு நான் மேக்கப் போயிருக்கேன் அசிஸ்டண்டா. அப்போ விஜய் சார் பார்த்துட்டு போயிட்டாரு. திரும்ப ஒரு சீன் போயிட்டு இருந்தது, பார்த்துட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் கேரியெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க வந்து சார் கூப்பிட்டாங்கன்னு. எந்த சார்? என்ன விஜய் சார். அப்படியா? நான் போனேன். ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ஏன்னா மறுபடியும் டச்சப் பண்ணிட்டீங்க போல. ஆமாம் வேற கிடைக்கலண்ணா, வேணும்னா பண்ணுறதுன்னா வரும், முயற்சி பண்ணிட்டே இருங்க, ஷார்ட் ஃபிலிம்லாம் அருமையாக நடிக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. எனக்கு மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம் பார்ப்பீங்களா அப்படின்னு. நானும் யூடியூப்ல என்ன பண்ணுவேன், நானும் சும்மா இருக்கும்போது யூடியூப் பார்ப்பேம்மா அப்படின்னாரு. அப்போது முருகதாஸ் சாரோட அசோசியன்ட் கார்த்திக்னு ஒருத்தர் பார்த்துட்டு, ஏன்னா விஜய் சார் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படின்னாரு. அப்படியே நான் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாங்களா அப்படியே. அப்போ முருகதாஸ் சாரும் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே, இதில் எதுவும் இல்லை, ஒரே ஒன்று இருக்கும், பட் அது வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கார்த்திக் சார் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை நான் கேட்டேன் முருகதாஸ் சாரோட அசோசியன்ட், எதுவும் இல்லை சொல்லிட்டாங்க. சரி ஓகே. ஜூன் 6ஆம் தேதி என் தம்பி கல்யாணம். நான் ஜூன் 5 ஊருக்கு போயிருந்தேன். காலையில் ஊருக்கு போனேன். திடீர்னு கால் வந்தது. எங்கள் ஊரில் ஃபோனே வராது. ஃபோன் வந்தது அன்னைக்கு. ஏன்னா இந்த சிக்னல் கிடைக்காது, தார் ரோட்டில் நின்று சிக்னல் கிடைக்கும். வந்தது, மிஸ்கால் ஆயிடுச்சு. மிஸ்கால் வந்தது. திரும்ப எடுத்துகிட்டு போய் பேசும்போது, இந்த மாதிரி நாங்கள் முருகதாஸ் சார் கம்பெனிலேருந்து பேசுகிறோம், அபய் ஆனந்த்னு சொல்லிட்டு ஒரு ஏடி இருந்தார். சொல்லுங்கள், என்ன ஷூட்டிங் இருக்குது, நாங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் சொன்னேன். உடனே வந்துருங்க, நாங்கள் யார் ஹீரோ, நான் சொன்னால் தான் வருவீங்களா? நாங்கள் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு. என் தம்பிக்கு நாளைக்கு கல்யாணம்னா. தம்பி கல்யாணமா சினிமாவா அப்படின்னாங்க. எனக்கு சினிமா தான் வேணும். உடனே கிளம்பிட்டேன். கல்யாணத்துக்கு அட்டெண்ட் பண்ணல, போயிட்டேன். அன்னைக்கே போயிட்டேன். மதுரையிலேருந்து ஃப்ளைட் போட்டாங்க, மும்பை வந்துட்டேன். ஷூட் போகிறேன். அப்போ தான் ஃப்ளைட் ஏற போகும்போது தான் கேட்குறேன், யார் ஹீரோனா? ரஜினி சார். ரஜினி சாரா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஃப்ளைட்டு போய் மும்பையில் இறங்குற வரைக்கும் என்ன சீன் சொல்லிட்டாங்க. எப்படியா இருக்குமா, அப்படியா இருக்குமா, அப்படி பண்ணலாமான்னு யோசினேன். ஏன்னா நான் விஜய் சாரோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ரஜினி சாரோடையே நான் பண்ணிட்டேன். அங்கே போய் இறங்குறேன், நேராக ஹோட்டலில் விட்டாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே லொக்கேஷன் போயிட்டு நைட் ஷூட்டு போனவொடனே முருகதாஸ் சார் கூப்பிட்டாங்க. வாய்ப்பு சொல்லுங்க, தளபதி சொன்னாங்க, நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஐயோ அப்படின்னு. ஆனால் அப்புறமா சாங் போகிறோம், எப்போ ரஜினி சார் வருவார் அந்த இருந்தேன்.
சார் வந்தாங்க. என்னை மட்டும் தமிழ் பொண்ணு மாதிரி புடவை நீட்டா கட்டுங்க, பொட்டு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கிளிப் போடுங்க போதும்ட்டாரு. ஓகே மேக்கப் வேண்டான்ட்டாங்க. சரின்ட்டேன். போகிறோம். அப்போ வந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு ஹேய் வா 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 அப்படின்னாரு. ஏன்னா நான் அவரோட லிங்கா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே மேக்கப் அனுஷ்கா மேம்க்கு லிங்கா, அப்போ விஷாலினி அக்காவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் லிங்கால. அப்போ பார்த்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் காலால ஒர்க் பண்ணியிருக்கேன். காலால ஆல்சோ நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆமா காலால ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு டச்சப்பா ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் என் கூட நடிக ஆரம்பிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படியே அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு. என் லைஃப்ல வந்து நான் ஒரு டிரான்ஸ் உமன், அவ்வளோதான். எல்லாரையும் மாதிரி நானும் ஒரு ஹியூமன் தான். ஆனால் நிறைய பேர் வந்து என்னைய வந்து ஒரு பரிதாபமான ஒரு ப்ராடக்டாக தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு இப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நாங்களும் மனுஷங்கள் தான், எங்களுக்கும் வேலை செய்ய முடியும். அப்போது நிறைய இடத்துல எங்களுக்கு வந்து கூப்பிடும்போது வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட்டுன்னு ஒரு விஷயம் வரும்போது நிறைய இடத்துல ரொம்ப காயப்படுறோம். உனக்கு இவ்வளோ போதும் தான் அப்படிம்பாங்க. அந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா என் மேலே யூரினை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் பைக்கில் போகும்போது என் சாரியை பிடிச்சி உருவி நான் வந்து கிண்டியில் வந்து அந்த மேலே ஃப்ளைஓவர் ஏறுற இடத்துல கீழே விழுந்திருக்கேன். அப்போது அவங்க மேலே தான் பசங்க, ஒரு 4 பசங்க போதையில் வந்து இழுத்தாங்க. தப்பு அவங்க மேலே. ஆனால் அன்னைக்கு பார்த்தவங்க எல்லாருமே நான் தான் அவங்கள கூப்பிட்டுருப்பேன் அந்த மாதிரி அப்படிதான் சொன்னாங்க. அன்னைக்கு நான் ஒரு ஷூட்டுக்காக போயிட்டு இருந்தோம், ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக. நாங்கள் வந்து ஃபிலிம் சிட்டிக்கு போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஒரு சம்பவம் நடந்தது. நிறைய இடத்துல தப்பே ஆப்போசிட் சைடில் இருந்தாலும் எங்க மேல நடக்குது. ரெண்டாவது நிறைய இன்டர்வியூஸா இருக்கட்டும், இல்லை நார்மல் இருக்கட்டும், சொல்லுங்க உங்களுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. சொல்லும் போது அப்படிலாம் பேசிடுறாங்க. திரும்ப அந்த சாணியை எடுத்து அம்மா மேலேயே அடிச்சிடுறாங்க. உங்க போய் உங்ககிட்ட கேட்கணும்னு என்ன தலையெழுத்தா? சும்மா நீங்க தான் எதுவும் நடக்குது. அதனால நான் வந்து நிறைய விஷயம் சொல்றது இல்லை. அதெல்லாம் வந்து செயல்ல காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஒர்க்கு மூலமா நான் காமிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். மற்றபடி இங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்குமே 1000 இருக்கும், இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்குமே இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து எஜுகேஷன் தான். பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல திருநங்கைகளா யாராவது இருந்தாங்கன்னா ஒதுக்காம அவங்களுக்கான எஜுகேஷனை வந்து கரெக்டா ப்ராப்பரா நீங்க வந்து படிக்கிறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க சொல்றீங்க இப்ப நிறைய கை தட்டி காசு வாங்குறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, ப்ராஸ்டியூட் பண்றாங்க, இதெல்லாம் வந்து குறையும். எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அது கிடைக்கல. என்ன சந்திக்க வரவங்க எல்லாருக்குமே வந்து நான் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்ன்றதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. யாரையும் நம்பி இல்லை. ஸோ யாரையும் நம்பாதீங்க, இண்டிபெண்டா இருங்க. உங்களால தனியா எதுவும் பண்ண முடியும், உங்களை மட்டுமே நம்பி இருங்க, யாரையும் நம்பி இருக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். லவ்வோட இருங்க, எல்லாருக்குமே லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுக்காக எப்பவுமே நான் லவ் பில் தான் அப்படின்னு இருக்காதீங்க. அப்பப்போ கொஞ்சம் ஃபயராகவும் பாருங்க. புஷ்பானா ஃப்ளவர் இல்லடான்ற மாதிரி இருங்க. ஏன்னா அப்படி இருந்தோம்னா ஒரேடியா காலில் போட்டு மிதிச்சிருவாங்க. சில இடங்கள்ல எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியா இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். சூப்பர் மேடம். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன் மேடம். அது என்னன்னா கஷ்டம்னு சொல்ல விரும்பல. ஏன்னா யாருக்கு இல்ல கஷ்டம்? இப்போ நம்ம நிறைய பேரை ரோட்ல பாக்குறோம், பூ கட்டுறாங்க. ஒரு சில அக்காலாம் அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. செருப்பு தைக்கிறாங்க, ஒரு அண்ணா பாத்ரூம் கழுவுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் நிறைய இருக்கு. அவங்க ஒரு ஜாபா லவ் பண்ணி பண்றாங்க. அது மாதிரி அவங்க ஜாபா லவ் பண்ணி பண்ணுங்க. கஷ்டம்ன்றதே கிடையாதுங்க லைஃப்ல. கண்டிப்பா மேடம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் வந்து உங்களுமே ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசை இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல அவங்க என்ன ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான வழிமுறைகளை அவங்க தான் தேர்ந்தெடுத்து போகணும். இப்ப சொன்ன எஜுகேஷன் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. இப்ப கவர்மெண்டே திருநங்கையில் படிக்கணும்னா அதுக்கான எஜுகேஷன் அவங்க பாதி ஆஃப் அண்ட் ஆஃப் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சில காலேஜஸ்ல ஃப்ரீயா சீட் கொடுக்குறாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டடா இருந்து நம்ம அதை எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். மாறுங்கன்னா எல்லாம் ஒரு நாள்ல மாறாது. ஆனா கண்டிப்பா மாத்துவோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே மாறும். ஆனா ஒரே நாள்ல மாறாது. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா மாறும். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த நாளுக்காக நானும் காத்துட்டு இருக்கேன் மேடம். ஷோவோட எந்த கொண்டிருக்கோம். இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு சுவாரஸ்யமா பதில் சொன்ன ஆக்ட்ரஸ் ஜீவா மேடம் நன்றி தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். இன்னொரு ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் செல்வமணி.